அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் உடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும், உடைய வசனம் எங்களோடு பேசட்டும். கர்த்தர் தாமே நீர் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு நேராக நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அதாவது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுகிறது? நாவை அடக்குவதை குறித்து பேசுகிறது. எதை குறித்து? நாக்கு, பேச்சு. நாவை அடக்கிறது அப்படின்னு சொன்னால் பாஸ்டர் அப்படி நாக்கு அடித்து கட்டிச்சு பல்ல கட்டிச்சு அப்படி இல்லை. நாவை அடக்குவது என்பது பேச்சை, பேசுகிற பேச்சை குறித்து என்ன பண்ணுது, பேசுது. அதாவது 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று என்னன்னா, ஒரு போதிக்கிறவனுடைய கடமை என்ன என்பதை 1ஆம் வசனமும், ஒரு சரியான மனுஷன் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படிங்கிறத 2ஆம் வசனமும் என்ன பண்ணுது, நம்ம இடத்துல கொண்டு வருது. சகோதர சகோதரியை, யாக்கோபு புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். அதாவது முதல் 2 அதிகாரங்களை நாம் தியானித்தோம். 1ஆம் அதிகாரத்திலே சோதனையிலே விசுவாசத்தை எப்படி தாங்கி நிற்பது அப்படின்னு சொல்லி, 2ஆம் அதிகாரத்திலே கிரியைகளிலே விசுவாசத்தை எப்படி தாங்கி நிற்பது அப்படின்னு சொல்லி, இப்போ 3ஆம் அதிகாரத்திற்கு நேராக வந்திருக்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே சுய கட்டுப்பாட்டோடு விசுவாசத்தை தாங்கி நிற்பது எப்படி. ஹல்லேலூயா. இன்றைக்கு மனுஷனுக்கு தேவை சுய கட்டுப்பாடு. அதில் ரொம்ப அவசியமானது என்னன்னா நாக்கு, நாவு. வேதவசனம் தான் நமக்கு நீ கற்றுக் கொடுக்க போகுது. ஒரு மனிதன் நாவை அடக்கி ஆள ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாவே அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக என்ன பண்ணும், மாற ஆரம்பிக்கும். இந்த நாவை அடக்குவது என்பது வாய் எப்படி கட்டிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. நாக்கை அடக்குவது என்பது செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. இந்த சுய கட்டுப்பாடு ஒரு மனுஷன் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால், உள்ளான மனுஷன் இருந்து தான் அதை என்ன பண்ண முடியும், ஒரு ரிசல்ட்டாக பதிலாக என்ன பண்ண முடியும், வர முடியும். அப்போ இந்த நாக்கை அடக்குவது என்பது எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே கிடையாது, இங்கே இருக்குது, இருதயத்தில் இருக்குது. இப்போ உள்ளான மனுஷனாகிய அந்த இருதயம் கண்ட்ரோல்டாக இருந்துச்சு, கட்டுப்பாடாக இருந்துச்சு, அது நல்ல ஒரு கட்டுப்பாடோடு ஒரு கோப்போடு இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய பேச்சு வித்தியாசப்படும். அவனுடைய நாக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும், கண்ட்ரோல்டாக என்ன பண்ணும், இருக்கும். ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தினுடைய வெளிப்பாடு தான் பேச்சு. அல்லேலூயா. அவனுடைய குணம் எப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, போய் ஒளிஞ்சிருந்து பார்க்க தேவையில்லை. இல்லை அவனுக்கு கேமரா வச்சு அவனை ஃபிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் அவனோட பேசினா போதும். அல்லேலூயா. அவனுக்கிட்ட 2 நிமிஷம் பேச்சுனா அவன் உள்ள குணாதிசயம் என்னன்னு தெரியும், மறைக்க முடியாது. ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடு நம்மகிட்ட பேசுகிறவன், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவனுடைய பேச்சில் ஒரு 2-3 வார்த்தைகளே கண்டுபிடிச்சிடலாம். இல்லை இவனுடைய பேச்சு சரியில்லை, இவனுடைய குணமும் என்ன பண்ணல, சரியில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். அப்போ ஒரு மனிதனுடைய குணாதிசயம் எங்கு வெளிப்படும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய நாக்கு, அவனுடைய பேச்சிலே தான் என்ன பண்ணும், பேசும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பேசுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவு. என் இருதயம் எதால நிரம்பி இருக்கிறதோ அதுதான் என் பேச்சா வரும், அதுக்கு தான் என் நாவு அடிபணி. யாக்கோபு அது முக்கியமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க என் சகோதர சகோதரி. 1ஆம் அதிகாரத்திலே சோதனையில் எப்படி பொறுமையாக காத்திருக்கணும், 2ஆம் அதிகாரத்திலே சத்தியத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே தினம்தோறும் பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த யாக்கோபு 3வது நாக்கின் மீதான அதிகாரத்தை எப்படி செயல்படுத்தணும். அல்லேலூயா. நாக்க அதிகாரம், அந்த நாக்கினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தணும். உடனே ஒரு கேள்வி வரும், பாஸ்டர் நாக்கு அப்படிங்கிறது அது என்ன தனியாக செயல்படுதா, அது என்ன நம்ம சரீரத்தை விட்டு தனியாக இருக்கிற ஒரு பொருளா, அது பாட்டுக்கு செயல்படுறது, நாக்கை கட்டுப்படுத்துங்க, நாக்கை கட்டுப்படுத்துங்கன்னா கையை வச்சு கட்டுப்படுத்துறதா, இல்லை எதை வச்சு கட்டுப்படுது, குச்சி கிச்சி வச்சு அடிக்கிறதா நாக்கை? அப்படி கிடையாது. நாக்கை கட்டுப்படுத்துதல் என்பது உங்களுடைய இருதயத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு காரியம். இப்போ இருதய கட்டுப்பாடு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறதான் என்ன பண்ணுகிறது, இந்த நாவடக்கம் என்பது என்ன பண்ணுகிறது, நம்ம இடத்துல கொண்டு வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜென்யூனான, ஒரு உண்மையான, உயிருள்ள விசுவாசம், கடவுள் மேல பற்றுதல்,
கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி வெளிப்படும்னா அவனுடைய வார்த்தைகள் மூலமாக தான் என்ன பண்ணும், வெளிப்படும். அவனுடைய பேச்சுக்களின் மூலமாக தான் நான் கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவனா, கடவுள் மீது பக்தி உள்ளவனா என்பதை வெளிப்படும். கடவுள் மேல பக்தி கிடையாது, கடவுள் மேல பயம் கிடையாது அப்படின்னா என்ன வார்த்தை வேணா பேசிட்டு போகலாம். ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசலாம், ஒருத்தனை தவறா பேசலாம், ஒரு குடும்பத்தை தவறா பேசலாம், ஒரு பெண்ணை தவறா பேசலாம், ஒரு ஆணை தவறா பேசலாம், தப்பான வார்த்தைகள், தவறான பேச்சுக்கள், இது இப்படி எப்படி வேணா பேசிட்டு போகலாம். ஆனா அதே ஒரு மனிதன் இருதயம் சுத்தமாக இருக்குது, அவன் கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா தெய்வ பயம் அவனுக்குள்ள இருக்கும். நாம எதை பேசுறோம் அப்படிங்கிறதுல என்ன பண்ணும், கவனமா இருக்கும். அல்லேலூயா, கவனமா இருக்கும். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்துல பேசுறா, ஒரு பெண் ஒரு ஆண் இடத்துல பேசுறா அப்படின்னு சொன்னா அந்த பேச்சுல பேசுறது தப்பு கிடையாது, அது எந்த வயசானாலும் சரி. ஆனா என்ன பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்குமோ, ஒரு பெண்ணுக்குமோ ஒரு ஆணுக்கும் என்ன பேசுகிறோம், எந்த வயசு, எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுகிறோம், எல்லா வயசிலும், சிறு வயதானாலும் சரி வயசானாலும் சரி, பேச்சில் என்ன இருக்கணும், ஒரு சுத்தம் இருக்கணும். அந்த சுத்தம் எப்படி வரும், நாக்கை அடக்கும் போது தான் வரும். நாக்கை எப்படி அடக்க முடியும், அந்த சிந்தனைகள் உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. தப்பான எண்ணங்கள் உங்கள் இருதயத்தில் இருந்துச்சுன்னா அதுதான் வெளிப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டாப்பிக்கை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். நம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டி அப்படின்னு சொன்னா முதலாவது கர்த்தர் நமக்குள்ள மாற்றத்தை எங்கிருந்து கொண்டு வர்றாருன்னா இருதயத்தை புதுசா என்ன பண்ணுறாரு, கொண்டு வருகிறார். இப்ப இருதயம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அதிலிருந்து வெளிவருகிற வார்த்தைகள் மாறும். நான் கிறிஸ்தவன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், புது சிருஷ்டியா இருக்கிறேன், ஆனா கெட்ட வார்த்தைகள் பேசுவேன், ஒருத்தர் குறித்து புறம் பேசுவேன், ஒருத்தர் குறித்து தவறா பேசுவேன், ஒருத்தர் குறித்து தவறான வார்த்தைகளை நான் பேசுவேன், தப்பா நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா நான் புது சிருஷ்டி அல்ல, நான் இயேசுவினுடைய பிள்ளை அல்ல. எனக்குள்ள இன்னும் பிசாசினுடைய பேச்சு தான் இருக்கு, பிசாசினுடைய கட்டுப்பாடு தான் இருக்கு. வெளியரங்கமா எனக்கு எப்படி வேணா பேர் வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க, ஒரு ஆண் ஒரு நாளைக்கு சாதாரணமாக 25,000 வார்த்தைகளை பேசுறானாம். ஒரு பெண் சாதாரணமாக ஒரு நாளைக்கு என்ன பேசுறாங்க, 30,000 வார்த்தைகள் பேசுறாங்களாம். நல்லா கவனிங்க. அப்ப நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 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 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 54 பக்கம் பேசுறோமா. எவ்வளோ? 54 பேஜ் புக்கில் எழுதுறோம் பார்த்தீங்களா, 54 பக்கம், A4 ஷீட்னு வச்சுக்கோங்க. 54 பக்கம் எழுதுற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோமா. ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டால் 66,800 பக்கம் நம்ம பேசுறதை எழுதிட்டு போலாமா, அவ்வளோ பேசுகிறோம். ஆனால் இதில் எவ்வளோ முக்கியமானது. அல்லேலூயா. ஒரு ஆணாகட்டும் 25,000, ஒரு பெண்ணு 30,000 பேச்சு பேசாமல் வாயை நிறுத்த முடியாது. இப்போ ஒரு ஆண் வேலைக்கு போகிறாங்கன்னா கூட 25,000 பேச்சில் ஒரு 24,000 அங்கங்கன்னு என்ன பண்ணலாம், பேசிட்டு வந்துடலாம். ஆனால் ஒரு பெண் வீட்டில் இருக்காங்கன்னா 30,000 பேச்சு பெண்டிங்கில் இருக்குது. என்ன இருக்குது? 30,000 பேச்சு பெண்டிங்கில் இருக்குது. ஒன்று அவங்க வீட்டுக்காரர் வந்தால் அவர்கிட்ட கொட்டணும் அந்த 30,000 பேச்சை, இல்லை அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க யார்ட்டையாவது என்ன பண்ணணும், கொட்டணும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த 25,000 பேச்சும் 30,000 பேச்சும் வாய்ப்புக்கு காத்துக்கிட்டு இருக்குது. எங்கேயாவது உள்ள பூந்து எதையாவது என்ன பண்ணிடணும், சண்டையை மூட்டி விட்டுறணும். அதனால தான் கர்த்தர் சொல்றார், நாவடக்கம் ரொம்ப முக்கியம். நாக்கை அடக்குவதை குறித்து என்ன பண்றாரு இந்த இடத்துல ரொம்ப வர நாட்கள் இன்னும் தெளிவாக நம்ம என்ன பண்ணுவோம், பேசும். நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுக்குள்ள ஃபீவர் இருக்கு, காய்ச்சல் இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? தெர்மாமீட்டர் வைக்கிறாங்க. எங்க வைக்கிறாங்க தெர்மாமீட்டரை? நாக்கு கடியை தான் வச்சு என்ன பண்றாங்க, செக் பண்றாங்க. ஒரு மனுஷனுடைய உடம்பு டெம்பரேச்சரை, உடம்பினுடைய அந்த ஹீட் அளவு, சூட்டின் அளவை நாக்கு கடியை வச்சு கண்டுபிடிக்கிறது போல ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய அளவை எப்படி மெஷர் பண்றாங்கன்னா அதே நாக்கை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அல்லேலூயா. அவனுடைய பேச்சு எப்படி இருக்கு, அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அழகா ஒரு வசனம் சொல்லுது. எடுத்து கூட வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களே. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். என்ன இருக்கு? உதடுகளுக்கு கீழே என்ன இருக்காமா?
பாம்பின் விஷம் இருக்கு. இந்த உலகத்துல எந்த மிருகம் கடிச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் மரணம் என்ன பண்ணாது, வராது. அல்லேலூயா. ஒரு நாய் கடிச்சா எத்தனை நாள்ல சாவும் பாஸ்டர்? இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கடிச்சா ஒரு முக்கில் செத்து கிடக்கிறாரு அப்படியே சொல்லுவோம். இல்லை, எது கடிச்சாலுமே வச்சுக்கலாம். ஒரு சிங்கமே கடிச்சிட்டு போயிருச்சுனால என்ன பண்ணிடுவோம், உயிரோட தான் இருப்பான். ஆனால் அந்த ஒன்றும் இல்லாமல் இந்த சின்னதாக சுற்றிட்டு இருக்கிறது, இல்லை நீளமாக சுற்றிட்டு இருக்கிற அந்த சின்னதாக இருக்கிற இந்த பாம்பு கொத்திருச்சுன்னா எவ்வளோ நேரத்தில் இறக்குறாங்க. அந்த மரணம் அப்படிங்கிறது அவ்வளோ வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும் உடம்பு ஃபுல்லாக. அந்த விஷம் அப்படிங்கிறது அவ்வளோ வேகமாக, அதை தடுத்து நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். நாக்கு அப்படிப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த புத்தகம் பவுல் சொல்றாரு, அவர்கள் உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம், நாவுகளால் வஞ்சனை செய்கிறார், அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. பிரேத குழினா என்ன சொல்லலாம், அது பணம் புதைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த குழியாம். எவ்வளோ ஒரு கடினமான வார்த்தைகள் இதெல்லாம். மனுஷனுடைய நாக்கு அப்படி ஒரு பிறளக்கூடிய ஒரு விஷயம். நாக்குக்கு நரம்பில் எப்படி வேணா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு மனுஷன் முதலாக வெளிப்படுத்தின பாவம் என்ன அப்படின்னா அதுதான். முதலாக விழுந்து போறான், விழுந்து போன உடனே வெளிப்படுகிற பாவம் அதுதான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்றாங்க. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஆதாமை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஆதாமே நீ எப்படி பாவம் செஞ்ச? உடனே அந்த ஐயா என்ன சொல்றாரு, அந்த ஐயா என்ன சொன்னாரு, நீர் கொடுத்த அந்த பெண்ணுனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், நான் சாப்பிட்டேன். இந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்கிறாரு, உனக்கு எப்படி சாப்பிட அந்த தைரியம் வந்துச்சு? அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நீர் வச்சிருக்கிற அந்த பாம்பு சொல்லி தான் நான் என்ன பண்ணேன், சாப்பிட்டேன். முதல் பாவம், அவர்கள் பாவத்தில் விழுந்த பிறகு அவர்கள் செய்கிற ஒரு காரியம் இதுதான். சுலபமாக அங்க ஒரு பொய் சொல்றாங்க, சுலபமாக ஆண்டவர் மீது பழிய போடுறாங்க. இன்றைக்கு நாவுகள் அப்படிதான் தீவன செய்து ஒரு தவறை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்கு கிடையாது. சடனா என்ன பண்ணும் அந்த நாக்கு, இருதயம் சிந்திக்குதோ இல்லையோ, சிந்தனை சிந்திக்குதோ இல்லையோ, நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடணும், யார் மேலேயோ தூக்கி பழிய போட்டணும். அவர் தப்பு பண்ணார், அவங்க தப்பு பண்ணாங்க, அந்த அம்மா தப்பு பண்ணாங்க, இவங்க தப்பு பண்ணாங்க. கடவுளிடத்திலேயே கடவுளையே தவறு சொல்லுகிற, குறை சொல்லுகிற அதிகாரத்தை இந்த நாக்கு கொண்டிருக்கிறது. ரொம்ப கவனமா கவனிக்கணும். சங்கீதக்காரன் சங்கீதம் 141 அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை என்ன பண்ணும். ஹல்லேலூயா. நம்மளாம் என்ன சொல்லுவோம், என் வீட்டுக்கு காவல் போடுங்க ஆண்டவரே, என்ன சுத்தி காவல் போடுங்க ஆண்டவரே, என் சொத்துக்கு காவல் போடுங்க, நான் வச்சிருக்கிற பணத்துக்கு நகைக்கு காவல் போடுங்க அப்படிங்கிறோம். சங்கீதக்காரன் ஒரு ராஜா, அவன் என்ன சொல்றான், என் தேசத்துக்கு காவல் போடுங்கன்னு சொல்ல, என்ன சொல்றான், என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே, வெளியே வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. எதுவும் வெளியே வந்துடக்கூடாது, எதுவும் உள்ள போயிடக்கூடாது. என் உதடுகளின் வாசலை என்ன பண்ணுங்க, காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கடவுளிடத்தில் நம்ம கேட்க வேண்டிய வார்த்தை அதுதான். இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த நாக்குங்கிறது அவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஆனால் இந்த நாக்கு ஏன் நம்ம இவ்வளவு தூரம் விடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற தவறு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாக்கு பெருசாக என்ன பண்ணுறது இல்லை, இந்த பேச்சுக்களை பெருசாக நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. இந்த பேச்சுங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், இந்த பேசுறதுங்கிறத எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அடுத்தவனை குறை சொல்லுவதற்கு அதிகம் பயன்படுத்துகிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்தவனோடு ஒப்பிட்டு கொண்டு என்ன பண்ணுறோம், எடுத்துக்கொள்ளும். அடுத்தவனோடு ஒப்பிடுறதுக்கு தான் அந்த பேச்சு அதிகம் என்ன பண்ணுது, உபயோகப்படுது. அடுத்தது மற்றவனுக்கு உபதேசம் பண்ண, அட்வைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த நாக்கு அதிகம் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். நல்லா கவனிங்க. நம்முடைய வாய் இதுக்கு தான் அதிகம் யூஸ் ஆகுது, இந்த நாக்கு இதுக்கு தான் அதிகம் யூஸ் ஆகுது. 3 காரியம் சொல்லுங்க. அடுத்தவனை குறை சொல்ல, அடுத்தது அடுத்தவனோட ஒப்பிட்டு பேசுறது, அடுத்தது அடுத்தவனுக்கு உபதேசம் பண்ணுறது. நீ இப்படி இரு, நீ இப்படி இருக்காது, நீ இதை செய்ய, நீ இதை செய்யாது, அவன் பாரு எப்படி இருக்கிறான், இவன் பாரு எப்படி இருக்கிறான், நீ எப்படி இருக்கிற, அவன் தான் தப்பு பண்ணான், இவன் தான். இப்படியே தான் நம்மள நாக்கை பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோமோ தவிர, என் நாக்கினால் ஏற்படுகிற பிரச்சனை என்ன, நான் பேசுகிறதினால் ஏற்படுகிற பிரச்சனை என்ன அப்படின்னு என்னைக்கு நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக என்ன பண்ணும், மாறும். அல்லேலூயா. அதை அறிந்து கொள்ளனா இந்த உலக நடைமுறை இதுதான். ஒருத்தர் வாயை திறந்தா அந்த 3 பாயிண்ட் தான் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 3 பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் தவிர வேற எதுவுமே இருக்காது. இதுதான் பேச்சா என்ன பண்ணும் இருக்கும்.
12 வசனம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஒரு 5-6 உவமைகளை சொல்றார். வருகிற வாரம் எல்லாம் நம்ம அதான் தியானிக்க போறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தை அதுதான். இன்றைக்கு முதல் காரியத்தை என்ன பண்ண போறோம், தியானிக்க போறோம். அதுல சொல்றாரு, என் சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராய் என்ன பண்ணாதீங்க, போதகராகாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தடி எடுத்தலாம் என்ன பண்ணிடுறான், தண்டல்காரன் ஆயிடுறான், சண்டைக்காரன் ஆயிடுறான் அப்படிங்கிறாங்க. அதுபோல் இன்னைக்கெல்லாம் இந்த போதகம் பண்ணுறதுக்கு, அட்வைஸ் பண்ணுறதுக்கு தட்டிக்கு விழுந்தா 10 பேர் உட்காந்துருக்கான். அல்லேலூயா. கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தோன்னா பாஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த சர்ச் இந்த சர்ச்சுன்னு அப்படி உட்காந்துருக்காங்க. உலகத்தில் பார்த்தோம்னா வீதியில் ஒருத்தங்க ஏதாவது ஒன்று காலில் இடிச்சிட்டோம்னா போதும் 5 பேர் வந்து அட்வைஸ் பண்ணிடுவோம். நீ இப்படி பார்த்து போயிருக்கணும், நீ இப்படி பார்த்து போயிருக்கணும், நீ இந்த மாதிரி பண்ணிருக்கணும், அந்த மாதிரி. ஆனால் நல்லா கவனிங்க, யாக்கோபு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அதிக ஆக்கினை அப்படின்னு சொன்னா அதிக ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு, தண்டனை யாருக்கு வருமாமா, இந்த போதகம் பண்றவங்களுக்கு. அல்லேலூயா. அது பாஸ்டரா இருக்கலாம், இல்ல உலகபூர்வமான அட்வைஸ் பண்றவனாக இருக்கலாம். அதிக தேவனுடைய கோபாக்கினை, தேவ தண்டனை யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னா, இந்த போதகம் பண்றவங்களுக்கு, டீச்சிங் பண்றவங்களுக்கு. கடவுள் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாருன்னு சொன்னா அதுக்குண்டான அக்கௌண்டபிலிட்டியை கடவுள் கேட்பார். அல்லேலூயா. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அதுக்குண்டான கணக்கை நீங்க யாருக்கிட்ட கொடுக்கணும், கடவுள்கிட்ட கொடுக்கணும். இந்த போதகம் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சுக்கலாம், 2-3 வகையா பிரிச்சுக்கலாம். அப்பா ஒரு அதிகாரம், அம்மா ஒரு அதிகாரம், ஒரு இடத்துல முதலாளி ஒரு அதிகாரம், ஒரு இடத்துல பேசுகிற ஒரு அரசியல் அதிகாரி ஒரு அதிகாரம், ஒரு கவர்மெண்ட் அதிகாரி ஒரு அதிகாரம். அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது போதகம் பண்றதுக்கு. இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, அப்பா பிள்ளைகளுக்கு இப்படி செய்யணும், இப்படி செய்யாதீங்க. இப்ப இந்த அதிகாரத்தை கடவுள் உங்க கையில கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா அதிகப்படியான நியாய தீர்ப்பும், சரியா செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம், தவறா செஞ்சீங்கன்னா உங்ககிட்ட தான் ஆண்டவர் பதில் கேட்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்பா அம்மா அப்படிங்கிறத சர்வ சாதாரணமா நம்ம நினைச்சுக்கிறோம். பிள்ளைகளை குறிச்சுதான ஒரு கன்சர்னே கிடையாது, ஒரு இதே கிடையாது. அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு மேல போனதுக்கு அப்புறம் அவன் தவறான வழியில், அந்த பொண்ணு தவறான வழியில போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நாளைக்கு கடவுள் நம்ம இடத்துல கேட்கறதா, உனக்குன்னு ஒரு பொண்ணை கொடுத்தேன், உனக்குன்னு ஒரு பையன் கொடுத்தேன், ஒரு அத்தாரிட்டி, தகப்பன்கிற ஒரு ஸ்தானம், தாய்ங்கிற ஒரு ஸ்தானம், அண்ணன்கிற ஒரு ஸ்தானம், அக்காங்கிற ஒரு ஸ்தானத்தை உனக்கு கொடுத்தேன், அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தேன்ல, நீ அந்த அதிகாரத்துல எப்படிப்பட்டவனாக இருந்த, எப்படிப்பட்ட மகளாக இருந்த, உன் பிள்ளைய ஒழுங்கா நெறிப்படுத்தினியா, உன் தம்பியை ஒழுங்கா நெறிப்படுத்தினியா, உன் தங்கச்சியை தெளிவா நெறிப்படுத்தினியா, ஒரு முதலாளிங்கிற ஸ்தானத்துல உன் தொழிலாளியை சரியா நெறிப்படுத்தினியா, ஒரு போதகன் மேய்ப்பன் என்கிற ஸ்தானத்துல உன் சபையை தெளிவாக நெறிப்படுத்தினாயா? அதிகாரம் கொடுத்துட்டாங்கன்னு பெருமை இல்லை. எனக்கு ஒரு மைக் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு போடியம் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு பைபிள் கிடைச்சிருச்சுன்னு உட்கார்ந்து பேசுறது இல்லை. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதெல்லாம் சரி, எதெல்லாம் தவறு, எதெல்லாம் தவறாக இருக்கிறதோ அது அத்தனைக்கு நான் என்ன பண்ணும், ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அந்த கணக்கின் பிரகாரம் எனக்கு நியாய தீர்ப்பு உண்டே. சர்வ சாதாரணமா ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உட்கார்ந்து அவங்களுக்கு போதகம் பண்றோம், அவங்களுக்கு அட்வைஸ் பண்றோம், அவங்க மேல அதிகாரம் செலுத்துறோம். நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களிடத்துல கணக்கு கேட்பார். இன்னொருவர் மேல அதிகாரம் செலுத்தும் போது கவனமா இருங்க. அது கணவனாக இருக்கலாம், மனைவி மேல கணவன் அதிகாரம் செலுத்தலாம், கணவன் மேல மனைவி அதிகாரம் செலுத்தலாம். எல்லாம் அதிகாரம் செலுத்தும் பொழுது பேச்சு கவனமா இருக்கணும். அந்த இடத்துல நாக்கு முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா, உலகம் ஒருவேளை கணக்கு கேட்காது. என்னதான் இருந்தாலும் அவங்க புருஷன் பொண்டாட்டி தானே, என்னதான் இருந்தாலும் அது அவங்க பிள்ளை தானே, என்னதான் இருந்தாலும் அவங்க குடும்பம் தானே, உலகம் அதை கண்டுக்காது. ஆனா கடவுள் கணக்கு கேட்பார். உன் மகளாகட்டும், கணவனாகட்டும், மனைவி ஆகட்டும், பிள்ளைகள் ஆகட்டும், உன்னுடைய மருமகன் ஆகட்டும், மருமகள் ஆகட்டும், உன்னுடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவன் சரியில்லை, அவங்க சரியில்லை அப்படின்னா நீ என்ன ஸ்டெப் எடுத்த? நீ என்ன கடவுள் கொடுத்த முறையில் அவங்கள சரியா வழி நெறிப்படுத்தின? அவங்க போயிட்டு போறாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க, அவங்க அப்படியே போயிட்டு போறாங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. இல்ல, கணக்கு அதான் சொல்றாரு, அநேகர் போதகரா என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. அநேகர் அப்படி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது.
அபியூஸ் பண்ற ஒரு காரியம். அபியூஸ் அப்படின்னு சொன்னா அவங்கள போட்டு அவங்கள திட்டி அவங்கள காயப்படுத்தி அபியூஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு கடவுள் கணக்கு கேட்பா. அப்ப எப்படி அதை நெறிப்படுத்தணும், எந்த முறைகள்ல அவங்கள நெறிப்படுத்தணும், எப்படி அவங்கள சரிப்படுத்தணும், அதுல ரொம்ப கவனமா என்ன பண்ணணும் இருக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நாவு அப்படிப்பட்ட காரியத்துல பரிசுத்தமா இல்ல, அவனுடைய பேச்சு பரிசுத்தமா இல்ல அப்படின்னு சொன்னா அவன் உண்மையாலுமே அவனுடைய விசுவாசம் குறைவுள்ளதா இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருவிருந்து எடுத்துட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை, இப்படியெல்லாம் சொல்லுகிறேன்னா நம்ம வாழ்க்கையில என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, என்ன மாற்றம் உண்டாச்சு, என்னுடைய பேச்சு என்ன மாற்றம் உண்டாச்சு. என் நண்பனிடத்துல பேசும்பொழுது, என்னுடைய தோழி இடத்துல பேசும்பொழுது, என்னுடைய எதிர்பாளர் இடத்துல ஒரு ஆண் ஒரு பெண் இடத்துல பேசும்பொழுது, ஒரு பெண் ஆண் இடத்துல பேசும் பொழுது என்னுடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நீ எந்த ஸ்தானத்துல வேணா இருக்கலாம், எந்த இடத்துல வேணா இருக்கலாம், உங்களுடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு தான் அது. நீங்க என்ன நம்புறீங்களோ, உங்க இருதயத்துல என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். ஃபெய்த்ங்கிறது அதுதான், விசுவாசம்ங்கிறது அதுதான். கர்த்தர் மேலே விசுவாசம் கொண்டவர்கள்னா உங்களுடைய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சாக இருக்கும், கர்த்தரை குறித்ததான பேச்சா தான் இருக்கும். தேவையில்லாத காரியங்கள் இருக்காது, உலக பிரகாரமான காரியங்கள் இருக்காது, ஏமாத்துறதுக்கு உண்டான காரியங்கள் இருக்காது, தப்பான வார்த்தைகளை பேசுறதுக்கு உண்டான காரியங்களாக இருக்காது. இதுக்கு முன்னாடி நம்ம தியானிச்சோம், செத்து போன விசுவாசம், பொய்யான விசுவாசம், துன்மார்க்கத்தனமான விசுவாசம், ஏமாற்றுகிற பிசாசானவனுடைய விசுவாசம், இது எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் தியானிச்சோம். ஒரு சபையில ஒரு மேய்ப்பனா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மேய்ப்பனுக்கு உண்டான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா கணக்கு கேட்பார். சில சபைகள்ல பாவம் செய்யும் பொழுது போதகர்கள் சரியா கண்டுக்காம இருப்பாங்க. உடனே நம்ம சொல்லிடுவோம், இந்த பாஸ்டர் தான் எப்போ பார்த்தாலும் பாவத்தை, இந்த தப்பை பண்ணாத, இந்த இப்படி இருக்காத, நீ அப்படி இருக்காத, இந்த மாதிரி செய்யாத. எனக்கு கொஞ்ச நாட்களாக இந்த மாதிரி ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஊழியத்தில் வந்த உடனே இப்படிப்பட்ட பேச்சு எங்கிட்ட இருந்துச்சு. நானும் இப்படி தான், இங்கே இப்படி இருங்க அப்படி இருங்க நான் சொல்லிட்டு பாரு சொல்லிட்டு வருவேன். அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் தொடர்ந்து இருப்பாங்க. பாஸ்டர் வந்தார், இந்த விஷயத்தை இப்படி அணுக சொன்னார், இந்த விஷயத்தை இப்படி பண்ண சொன்னார், இப்படி அது மாற்றமே கிடையாது. நான் சொல்லிட்டு வரேன், இது வேண்டான்னு சொல்லிட்டு வருவேன், அதுதான் வேணும். அப்போ கொஞ்ச நாட்கு அப்புறம் தான் நான் உணர ஆரம்பித்தேன், தேவையில்லாமல் நம்ம இப்படி போய் பேசி பேசி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குண்டான மதிப்பு இழந்து போகிறோம். அப்போ எப்படி ஆண்டவரே பண்ணுறது? ஆண்டவர் சொன்னார், ஒரு முறை சொல்லு, விட்டுரு. உன் அக்கௌண்டபிலிட்டி, உன் கணக்கு என்னன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீ சொல்லணும். அது ஒரு முறை உங்களுக்கு சொல்லு. அவங்க கேட்கலினா விட்டுரு. அவங்க கேட்கலினா அதற்குண்டான தக்க பலனை அவர்கள் என்ன பண்ணுவார்கள், அடைந்து கொள்ளுவார்கள். அப்புறம் கொஞ்ச நாட்கள் அதை நான் பழகுனேன். ஏன்னா நம்ம மனசு கேட்காது, அப்படியே பொங்கி, ஐயோ பாவம் அவங்க இப்படி ஆயிடுவாங்களே, இது இழந்து போகிறாங்களே, இதை செஞ்சுருவாங்களே, அதை செஞ்சுருவாங்களே, இதை இப்படி பண்ணிடுவாங்களே, அப்படி பண்ணிடுவாங்களே அப்படின்னு மனசு அடங்காமல் அவங்களுக்கு திரும்ப திரும்ப புத்தி சொல்லி புத்தி சொல்லி புத்தி சொல்லி அப்புறம் விட ஆரம்பித்தேன். ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொல்லிட்டு விட ஆரம்பிச்சேன். நாட்கள் ஆக ஆக அவங்களே வந்து அந்த ரிசல்ட்டை சொல்ல ஆரம்பித்தாங்க. பாஸ்டர் தப்பு பண்ணிட்டோம், பாஸ்டர் இது இழந்து போயிட்டோம், பாஸ்டர் இது இழப்பாகி போச்சு, இந்த இடத்துல தப்பு நடந்துருச்சு, இந்த இடத்துல இது சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ உணர ஆரம்பித்தேன், சரி இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி. இது உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் இப்படிதான். எனக்கும் ஒரு போதகர் வந்து ஒரு நாள் சொன்னார், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இல்லை நான் ஊழியத்துக்குலாம் வர முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணேன், சம்பாதிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், பேக்கை தூக்கிட்டு போனேன். அங்கே போய் அடிபட்டு வேதனைப்பட்டு இழந்து தான் திரும்ப வந்து ஊழியத்தில் நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு நான் பழக ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தர் வந்து இது காரியம் தப்பு அப்படின்னா ஓகே, நாங்கள் என்ன பண்ணிடணும், அடக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, பாவம் இந்த நான் அதான் சொன்னார், பாம்பின் விஷம் பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். போதகரா இருக்காதிருப்பீர்களாக. இன்னைக்கு நினைச்சவங்க அந்த போதனைங்கிற அந்த பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. தயவு செய்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு போதிக்கிற ஆட்களை கொஞ்சம் யோசிங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தெரியாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அவர் சொல்றது எல்லாம் கேட்கிற இடத்த கொடுக்காதீங்க. உங்களுக்கு உண்டான அதிகாரம். உதாரணத்திற்கு ஒரு கணவர் இருக்காங்க, ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னா, கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள். அப்ப இந்த மனைவி என்ன சொல்லணும்னா, கணவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். இந்த கணவர் என்ன சொல்லணும், இந்த மனைவி என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். பிள்ளைகள் என்ன பண்ணணும், தாய் தகப்பன் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். இதுதான் தேவன் வைத்திருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், இதுதான் தேவன் வைத்திருக்கிற ஒரு வடிவமைப்பு. இப்படிப்பட்ட ஒரு போதனைகள், இப்படிப்பட்ட ஒரு அட்வைஸ் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார்.
சில பேர் நம்ம என்ன செய்யறோம், என் கணவர் சரியில்லைன்ட்டு மனைவி வேற யாரோ ஒருவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டுட்டு இருப்பாங்க. நான் அவர்கிட்ட போய் கேட்கறேன், அந்த அம்மாட்ட போய் கேட்கறேன், அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கேட்கறேன், இவங்க கிட்ட போய் கேட்கறேன். தேவையில்லாத வேலை அது. அவங்கள வாத்தியாரா உட்கார வச்சு நீங்க ஸ்டூடெண்டா உட்கார வச்சு அவங்க போதனைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா குடும்பம் விளங்காம போயிடும். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் உட்காந்து கேட்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், கணவரை வச்சிருக்கார். ஒன்று அவங்க சொல்ற காரியம் தவறு அப்படின்னா அதை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க, இல்லை அமைதியா இருங்க. கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு போதகர், ஒரு மேய்ப்பனை கர்த்தர் வச்சிருக்கார், அவரை கூப்பிட்டு உட்காந்து பேசுங்க. என் வீட்டுக்காரர் சரியில்லை, எங்க வீட்டுக்காரம்மா சரியில்லை, அவங்க சரி, நான் என்ன பண்ணணும் ஏது பண்ண ஒன்று அந்த அம்மா சொல்லு, பணத்தை எடுத்துட்டு போ, ஒரு புள்ளி சுனியத்தை ஏவி விடு உங்க வீட்டுக்காரர். இங்கிருந்து கொல்லிமலை கிளம்பி போ, உன் கணவர் உங்களோட இருக்கணும், நீ என்ன பண்ணு, போய் அங்கே என்ன பண்ணு, ஒரு இதை செஞ்சுட்டு வா. செஞ்சுட்டு வந்தேன் உன் கணவர் உங்களோட என்ன பண்ணுவார், இருப்பார். உன் வியாபாரம் சரியில்லை, போய் உட்காந்து தேவையில்லாத போதனையை கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க வியாபாரம் நஷ்டம் அடையணும், அவங்களுடைய ஆடு மாடுகள் இல்லாமல் போயிடணும், அவங்களுடைய விளைச்சல் விவசாயம் இருக்கக்கூடாது, அவங்க குடும்பம் ஆசீர்வாதமாக நகநட்டு இருக்கக்கூடாது, போய் ஏதாவது பண்ணிட்டு வா. எவனும் உட்காந்து நீ இன்னும் கஷ்டப்படு, இன்னும் நீ ஓலை, இன்னும் நீ இதை செய், இன்னும் நீ அதை செய் சொல்ல மாட்டாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள ஊறி தீய வழிகளில், தவறான வழிகளில் போக ஆரம்பிச்சிடும். போதனை ரொம்ப அவசியம். கர்த்தர் பைபிள் வச்சிருக்கிறார், பைபிள் வேத வசனத்தை வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு மேய்ப்பன் வச்சிருக்கிறார். மேய்ப்பனுடைய உபதேசம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் அப்படிதான். ஸ்கூல் போறோமா, நமக்கு டீச்சர் வச்சிருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது சரியான விஷயம் நம்ம அறிஞ்சிட்டோம்னா அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இல்லை, உலகபூர்வமா அப்படி கிடையாது. உன் கணவர் அவர் தான் உனக்கு மேலான அதிகாரம், மனைவி உனக்கு அவங்க மேலான அதிகாரம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அதுக்குள்ள நில்லுங்க. தாய் தகப்பன் அதுக்குள்ள நில்லுங்க. ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தினுடைய மேன்மையானவர், அதுக்குள்ள நில்லுங்க. வேறு ஒருத்தர் அந்த போதனை செய்யறதுக்கு விடாதீங்க உங்க வாழ்க்கையில். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் அதுக்குண்டான தண்டனை கொடுப்பார். ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா ஒரு சபையில நிலைச்சு நிக்கணும். சபையில நிலைச்சு நிக்கிறது அப்படின்னா போதகனுக்கு உட்பட்டவனாக இருக்கணும், இந்த மேய்ப்பனுக்கு உட்பட்டவனாக இருக்கணும். பழைய ஏற்பாடு புத்தகத்தை நீங்க தியானிச்சு பாருங்க. ரபின்னு சொல்லி ஒருத்தர் தேவாலயத்தில் இருப்பார். ரபி என்பவர்கள் அந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானவர்கள். இன்னைக்கு நான் எப்படி உங்களுக்கு போதனை பண்ணணும் வேதாகமத்தை வச்சு, அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலருக்கு அந்த ரபி தான் போதனை பண்ணுவார். ரொம்ப முக்கியமானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில. ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க, ஒரு ரபி அங்க இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு தாய் தகப்பனையும் ரபியும் ஒரு டெரரிஸ்ட் தீவிரவாதிங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா யாரை ஃபர்ஸ்ட் காப்பாற்றணும்? உலகம் என்ன சொல்லும்? உங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுங்க. ஆனா வேதவசனம் சொல்லுது ரபி அந்த போதனை பண்றவங்கள தான் காப்பாற்றணும். ரெண்டு பேரும் உங்க அப்பா அம்மா வந்து நிக்கிறாங்க, அந்த போதகர்களும் வந்து நிக்கிறாங்க, ஒரு உதவி நிக்கிறாங்க. முதல்ல யாருக்கு அந்த உதவி செய்யணும்? போதனை பண்றவங்களுக்கு. சரியான போதனை. ஏன் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. ஏன் பெற்றவங்களை விட அவங்க பெரியவங்களா? நல்லா கவனிங்க. இன்றைய காலகட்டத்தில் வேதவசனம் சொல்லுகிறது, தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ண போறது இல்லை மறக்க. இன்றைக்கு தாய் தகப்பன்மார்களே சில இடங்களில் தவறு பண்றதை நம்ம பார்க்க முடியுது. யாரும் இங்க உட்கார்ந்துருக்க நம்ம அனைவருமே சொல்ல முடியும். என் கண்ணால நான் பார்க்கிறேன். தன் பெற்ற மகளை தவறாக பயன்படுத்துகிற தாயை பார்க்க முடியுது. பெற்ற மகனை தவறாக பயன்படுத்துகிற தகப்பனையும் தாயும் பார்க்க முடியுது. டே நீ எங்கேயாவது போடா, என்னமாவது பண்ற, யாரை வேணா அட்டிடா. என்ன போதனை இது? அப்ப இந்த ரபி ஏன் அப்படின்னு சொன்னா, இவர்கள் எதை போதிக்கிறாங்க? சுயமா போதிக்கிறது இல்ல. இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா உங்க வீட்டுல வந்து உட்காந்து எனக்கு தெரிஞ்ச காரியங்களை போதிக்கிறது இல்ல. வேத வசனம் அதுக்கு தான் முக்கியம், சத்தியம் அதுக்கு தான் முக்கியம். அதனாலதான் இந்த வார்த்தை ரொம்ப எல்லாரும் போதகர் ஆகாதீங்க. கண் ஆக்கினை உண்டு, தண்டனை உண்டு. போதகன் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுறோம், சும்மா இருக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டாரு, சும்மா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. கடந்த கொஞ்ச நாளைக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட், நான் நேற்று தான் அதை கண்டுபிடிச்சேன். ஒருத்தருக்கு என்ன உடம்பு சொல்லி நான் போய் ஜெபிச்சுட்டு வரோமோ அந்த வியாதி அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு டிராவல் பண்ணி வந்துடுது. ஏன் இது ஆண்டவர் தான் பாதுகாத்துக்கிற அப்படிலாம் கிடையாது. பிசாசானவன் சும்மா இருக்க போகிறது இல்லை. கடைசியில் பார்க்கும்போது அந்த பிரச்சனை வீட்டில் இருக்கும். யாருக்காவது ஒருத்தர் உடம்பு கட்டு உடம்பு சரியில்லாமல் படுத்துருவாங்க. நான் நேற்று தான் அதை உணர்ந்தேன். இது எப்படி வந்துச்சு, இந்த விஷயம் எப்படி வந்துச்சு, இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி.
இதனால பாஸ்டர் ஜெபிக்க போகக்கூடாது குடும்பத்தில். இதுதான் இதுக்கு தான் ஆண்டவர் அவங்கள ஊழியக்கார குடும்பம்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்கள பிரித்து வச்சிருக்கிறார். அவங்க அந்த வேதனைகளை அனுபவிக்கணும், அந்த பாடுகளை அவங்க அனுமதிக்கணும். அவங்க அதுதான் விசுவாச பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஊழியக்காரன் குடும்பம் கஷ்டப்படணும். நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு தான் போதகராகிய ஊழியக்காரை நமக்கு மேன்மையான இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து அடிபட்டார், வேதனைப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அதுதான் அவருடைய வேலை. அவருடைய அழைப்பு அது. என்னுடைய அழைப்பு இது, என்னுடைய குடும்பத்தினுடைய அழைப்பு அது, என் பிள்ளைகளாகட்டும் எல்லாருடைய அழைப்பு இதுதான். இதை குறையாலாம் எடுத்து அப்படியா ரொம்ப ஓகே, இதுதான் பிரச்சனையா, ஓகே ஜெபம் பண்ணு, 2 நாள் போராடு, முடிஞ்சுது, அதோட ஓடிடும். தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஒரு மேய்ப்பன்னா அதுதான். சகோதர சகோதரியை அந்த காலத்தில் ஆண்டவர் அத்தனை மேய்ப்பர்களை பிரித்து வச்சு, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகமார்கள், அதே போல இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள், டீச்சர்ஸ், இந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணார், பிரித்து வச்சிருந்தார். நம்மளா அந்த போதகத்தை எடுத்துக்கூடாது. ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்படலை, ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறது வேத வசனத்தில் ஜெபம் பண்ணி எனக்கு சரியா தெரியலைங்கய்யா அப்படின்னா உடனே போதகர் அணுகணும். போதகர் அணுகணும்னா இங்கிருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு போதகரை பார்த்துட்டு வரக்கூடாது. ஒரு அம்மா அப்படி தான் சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா இங்கேருந்து சென்னை போய் அந்த கூட்டத்தில் நான் கலந்துட்டு வந்தேன்னா போதும் அப்படின்னு. வருஷம் நான் இந்த நாளில் போயிடுவேன், அந்த நாளில் போயிடுவேன். குடும்பம் பார்த்தா இன்னும் அவர்கள் செய்கிற பாவத்தை இன்னும் உணரல, அவங்க இன்னும் தவறு. நீங்கள் எந்த 1000 கிலோமீட்டர் தாண்டி போனாலும் நம்ம செய்கிற தவறு நம்ம உணர்ந்து அதிலிருந்து விட்டு விலகலைன்னா யார் ஜெபம் பண்ணாலும் எப்பேற்பட்ட அபிஷேகம் பெற்றவர் அப்படி இப்படி நடக்கவே நடக்காது. என் இருதயம் மாறணும், நான் பரிசுத்தவானாய் மாறணும், என் குடும்பம் மாறணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், மாற முடியும். உபதேசத்தை கவனிங்க. உங்க மேய்ப்பன் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உங்களை வழி நடத்துகிற ஒரு ஊழியக்காரன் எப்பயும் உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்தை ரொம்ப முக்கியப்படுத்துவான். மேய்ப்பனை விட்டுட்டு டிவியை பார்த்து மற்ற காரியங்களை பார்த்து உங்களுடைய உபதேசத்தை குலைச்சு போடாதீங்க. தீமோத்தேயு புத்தகத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து என்ன பண்ணார்கள், விலகி போனார்கள். நல்லா கவனிங்க, வீண் பேச்சு. சர்ச்சில் கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னா ஊர்ல போய் கடன் வாங்கன்னு 4 பேர் வீட்டு வாசல வந்து நின்னோன்னு போய் கடனை வாங்கிடுறோம். எதுக்கு கடன் வாங்குறோம், என்னத்துக்கு? வேதவசனம் சொல்லுது கடன் வாங்காதிருப்பீர்களாக. வேதவசனம் தெளிவா சொல்லுது கடன் வாங்கக்கூடாது, நம்மளும் வாங்கக்கூடாது, மற்றவங்களுக்கு நம்ம பேர்ல போட்டு கடனும் வாங்கி கொடுக்க கூடாது. தேவையில்லை. எதுக்கு அது? எனக்கு தேவன் நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காரு, நல்ல வீடு கொடுத்துருக்காரு, இதை தேவை. பாஸ்டர் என் மகனுக்கு உடம்பு சரியில்லை, என் வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாரு, என் வீட்டுக்காரர் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு, அதாவது நார்மலாக ஒரு ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று மாட்டிட்டாரு, ஒரு 5000 நான் கடை வாங்குறேன் பார்த்தா அது வேறு. ஒரு வண்டி வாங்குறேன் பாஸ்டர் 50,000 சேர்த்துட்டேன், ஒரு 70,000, ஒரு 20,000 ஷார்ட்டேஜ், ஒரு 20,000 பத்தல, ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன், ஒரு 15 லட்சம் 10 லட்சம் கையில் வச்சு கட்டிட்டேன், ஒரு 5 லட்சம் பத்தல. அதையே யோசிக்கணும். கடனை வாங்கி லோனை வாங்கி கடந்த நாட்களில் பார்க்க முடியுது. இந்த மகளிர் லோனுன்னு சொல்லி வாங்கி வீட்டில் சாப்பாடே செய்கிறது இல்லை. அல்லேலூயா. ஃபுல் ஹோட்டல் தான். காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட் சாப்பாடு ஹோட்டல், காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு ஹோட்டல். 2 மாதம் அந்த ஒரு 2 வாரம் 1 வாரம் அந்த பணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க ஹோட்டல்லே செட்டில் ஆகிட்டாங்க, வீட்டுக்கே வரதில்லை. ஏன்னா இங்கே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, லோனை கொடு, லோனை கட்டு. என்ன தேவை அவங்களுக்கு? நமக்கு என்ன தேவை? ஆண்டவர் ஆசீர்வாதம் என்ன குறைவா வச்சிருக்கிறார் சொல்லுங்க. நீங்க என்ன சாப்பாடுக்கு குறைவா, வீடு குறைவா, வாடகை வீடுனாலும் வாடகை கட்டுற அளவுக்கு சம்பாதிக்கிறீங்க, உடல் சுகம் பலன் கொடுத்துருக்கிறார், உங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் நிறைய வச்சிருக்காரு, பிள்ளை நல்லா இருக்கு, வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு, அம்மா நல்லா இருக்காங்க, குடும்பம் போதும். ஒரு 2 லட்ச ரூபா போட்டு பைக் வாங்கிட்டு தான் போகணும்னு இல்லை, இலவச வண்டி இருக்கு. 2 லட்ச ரூபா கைக்கு வரும்போது வாங்கிக்கலாமே. ஒரு 5 லட்சம் போட்டு ஒரு ஆரம் வாங்கி ஒரு ஒட்டிகை வாங்கி போட்டு தான் அந்த 5 லட்சம் 1 லட்ச ரூபா கை இருக்கு, 4 லட்சம் கடனை வாங்கி தேவையில்லை. இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லிடுவாங்க, காரில் வந்து நிறுத்தி, என்ன வண்டியில் வந்திருக்க, கார்லாம் உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே வீரம் வந்துருச்சு பாஸ்டர். போய் 50,000 கட்டி 8 லட்ச ரூபா காரை தூக்கிட்டு வந்துட்டேன், 3 மாசத்துல காரை அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். கார் ஆண்டவர் தராரு, ஒரு வீடு ஆண்டவர் தரனா தேவனிடத்துல காத்துருங்க, நிறைவாக கையில் கொடுப்பேன், ஆசீர்வாதமாக கேளு. அது சண்டை போட்டு சந்தோஷம், ஐயோ போச்சே, அம்மா போச்சே, ஐயோ இழந்துட்டோமே, பதறதை பார்க்க முடியுது. கடந்த நாட்களில் அவசரப்பட்டு கடனை வாங்கி, வீட்டை வாங்கி, நிலத்தை வாங்கி இன்னைக்கு வந்து உட்காந்து ஐயோ
முடியல எங்களால். எப்போ 12 13 லட்சத்தில் ஆரம்பிச்சது வந்து 8 லட்சத்துக்கு கேட்டாலும் கொடுத்துட்டு போயிடுவாங்க போல, 5 லட்சத்துக்கு கேட்டாலும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி. இல்லை, வேத வசனம் சொல்றதா மேய்ப்பன் போதிக்கிறான். ரொம்ப கவனமா கவனிங்க. வீண் பேச்சு, தயவு செய்து இந்த நாக்கை குறித்து பேசும்போது இந்த வீண் பேச்சு, ஒருத்தன் நம்மகிட்ட பேசுறானா என்ன பர்பஸ், என்ன நோக்கத்துக்கூட பேசுறான். அல்லேலூயா. என்ன நோக்கம்? ஒரு உதாரணத்துக்கு, நம்ம வீட்டு வாசலில் ஒரு மாம்பழம் விற்க ஒரு ஆள் வரார். வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாருன்னா உங்கள் வேலை என்ன? அவர்கிட்ட மாம்பழம் வாங்குற வேலை. அப்போ அவர் 50 ரூபா சொல்கிறாரா 30 ரூபா, அவர் 50 ரூபா சொல்கிறார். இதுதான் நம்மளுடைய பேச்சாக இருக்கணும். அவர் உடனே உங்கள் ஊர் எது, உங்கள் வீட்டுக்காரர் எங்கே வேலை செய்கிறாரு, உங்கள் பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அல்லேலூயா. எனக்கும் உனக்கும் என்ன பிஸ்னஸ்னால் மாம்பழம், அதோடு முடிச்சுட்டு போயிடும். அது ஆணாகட்டும், இது பெண்ணை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறனால ஆண் அப்படி இல்லை. அப்படி ஆணான்னு அப்படி தான். ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க, இல்லை ஒரு ஆணே வந்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் என்ன பேச்சு, அதோடு முடிச்சுட்டு போயிடணும். 2 பெண்கள் பேசிக்கிறதுல மிகப்பெரிய கலவரமே உண்டாகுது. 2 ஆண்கள் பேசிக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனைகளே உண்டாகுது. என்ன டாபிக், உங்களுக்கு என்ன, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா, அவங்க கூட என்ன பேசணும், ஓகே நல்லா இருக்கீங்களா, சரி. ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா, அவங்க வீட்டுக்கு போகிறோம், உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதோட முடிஞ்சிடும். காலையில் இட்லி, மதியம் சாம்பார், நைட்டு சட்னி, டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது. இங்கிட்டு இருந்து அங்கிட்டு, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு. 2 மாதம் 3 மாதம் கழிச்சு ஒரு விஷயம் பூகம்பமாக அங்கேருந்து வெளிப்படுது. என்னன்னு பார்த்தா, இந்த ஐயா பேரில் அந்த வீட்டிலேருந்து ஒரு 3 லட்சம் கடன் வாங்கிடுறாங்க. இந்த அம்மா பேரில் அந்த வீட்டிலேருந்து ஒரு 5 லட்சம் கடன் வாங்கிடுறாங்க. இது எப்படி ஆரம்பிச்சது? உட்காந்து அந்த அம்மா, ஐயோ என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளை ஃபீஸ் கட்ட முடியல, என் மகன் உடம்பு இப்படி ஆயிடுச்சுன்னு இந்த அம்மா மனசு இலைங்க, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் 5 லட்சம் கடன் வாங்கி கொடுத்துறது, 10 லட்சம் கடன் வாங்கி கொடுத்துறது தேவையில்லாமல் வேலை. இல்லை அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் 10,000 வாங்கி கொடுங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், 2,000 உங்களுக்கு நான் கொடுத்துறேன், 8,000 நான் வச்சுக்கிறேன். இந்த அம்மா வாங்கி கொடுத்தது. நேற்று நைட்டு ஒரு கும்பலே வந்துருச்சு. நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க போல அப்படின்னு. எல்லாம் வண்டியில் ஒரு 15 லேடிஸ் இருப்பாங்க, எங்கேயோ இருந்து வராங்க, ஆளை தேடிட்டு வராங்க, அப்படி கும்பல் கும்பலாக. பேர் அந்த அம்மா பேரை போட்டு இவங்கெல்லாம் 15 பேர் பக்கம் வாங்கி கொடுத்துருக்காங்க போல. ஆண்டவர் ஏங்க, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா குடும்பங்கள்ல இன்னைக்கு? வீண் பேச்சு. வேதவசனம் அழகா சொல்லுது. இது அது மாத்திரமல்ல, எல்லா விஷயங்களும், குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்க்கை, உபதேசம். இன்னைக்கு உபதேசத்தை ஆண்டவர் உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சத்தியம்னா என்ன, வேத வசனம்னா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன, திருவிருந்துனா என்ன, கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன. இன்னைக்கு ஒருத்தர் புதுசா வந்து இப்படி செய்யலாம், பாவம் அப்படி செய்யலாம். வேத வசனத்துல என்ன நடைமுறைகள் செய்யப்பட்டிருக்கு, ஒரு மனுஷன் பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் அவனுடைய திருமண வாழ்க்கை, அவனுடைய குழந்தை, எல்லாவற்றுக்கும் வேத வசனத்துல போட்டிருக்கு. இதுதான் முறை. இது இப்படியும் பண்ணலாம், அதை அப்படியும் பண்ணலாம், இது இப்படி தூக்கி போட்டு பண்ணலாம், அதை அப்படி வந்து லெஃப்ட்ல வந்து பண்ணலாம், தேவையில்லை. அதெல்லாம் வீண் பேச்சு. அடுத்த வசனம் வாசிங்க, 7ஆம் வசனம். இன்னதென்றும் தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்து நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். இன்னைக்கு உபதேசம், வேத வசனம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு சபைகளுக்கு போகும்போது ரொம்ப கவனமா, ஒரு ஊருக்கு போறீங்க, அங்க பக்கத்துல ஒரு சபைக்கு போறீங்க அப்படின்னா அப்படியே அவர் பேசுறது பார்க்கும்போது கவனிக்கணும். நம்மளை அப்படியே தூக்கி வச்சு, நம்மளை அப்படியே ஜாலியாக பேசி கமெண்ட் பண்ணி சிரிக்க வச்சு டிவியில் உட்காருங்க, இதெல்லாம் நடக்கும். ஒரு படம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உண்டு. ஏன் சபை, ஏன் ஒழுக்கம், ஏன் வேதவசனம், ஏன் குடும்ப வாழ்க்கை இப்படி, ஏன் கணவன்னா இப்படி, மனைவினா இப்படி, இது பாவம், இது பரிசுத்தம். எதுக்கு சபை? உங்க ஜோக்கு கேட்கணுமா, சிரிக்கணுமா, டிவி உட்காந்து பாருங்க. வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள், என் கணவன் மனைவிக்குள்ள உறவை நான் பலப்படுத்தணும் பாஸ்டர், போங்க கவுன்சிலிங் போங்க, பக்காவாக சொல்லி கொடுக்குறாங்க. கவுன்சிலிங், கணவன்னா எப்படி இருக்கணும், மனைவினா எப்படி இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், பக்காவாக சொல்லி கொடுக்குறாங்க. கணவன் மனைவிக்குள்ள உறவை இது பண்றதில்லை, கணவன் மனைவிக்குள்ள பரிசுத்தத்தை மேம்படுத்தணும். அல்லேலூயா. அதுதான் வேதவசனம். கணவன்னா இப்படி இருக்கணும் பரிசுத்தமா, மனைவினா இப்படி இருக்கணும் பரிசுத்தமா, பிள்ளைகள்னா இப்படி பரிசுத்தமா இருக்கணும், குடும்பம்னா இப்படி பரிசுத்தம். இதுக்கு தான் மேய்ப்பன். நீ என்ன வேணா பாவம் செய், நீ என்ன வேணா தப்பு செய், நீ இப்படி வேணா இரு, அப்படி வேணா இரு, ஜோக் அடிக்கிற காரியம் அல்ல. அதான் சொல்ற நியாயப்பிரமாண போதகர்கள். நியாயப்பிரமாணம்னா அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து என்ன பண்றாங்க, அப்படிப்பட்டவர்களாக என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். இன்னைக்கு வீட்லயே போதகர் ஆயிடுறாங்க. அல்லேலூயா. எனக்கு தெரியாத பைபிள் பாஸ்டர் சொன்னா சரியாயிடுமா? இன்னைக்கு எனக்கு தெரியாத பைபிள்ல இந்த இடத்துல இந்த வசனம் இப்படி போட்டிருக்குது, கான்டெக்ஸ்ட் தெரியாது, சூழ்நிலை தெரியாது, என்ன சூழ்நிலை எதுவும் தெரியாது.
ஆனால் இந்த வசனம் இப்படி போட்டிருக்கு, இப்படி பண்ணலாம்ல, அந்த வசனம் அப்படி போட்டிருக்கு, அப்படி பண்ணலாம். அந்த ஐயா ஒன்று சொல்லுவார், அந்த அம்மா ஒன்று சொல்லுவாங்க, பிள்ளைகள் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அம்மா அப்படிதான் அன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணும்போது, என்ன பாஸ்டர் இதுலலாம் தப்பு இருக்கு, காதல் பண்றதுல என்ன தப்பு இருக்கு, பைபிள்ல இருக்குது இல்ல, தாவீது அப்படி பண்ணாரு, அப்படி இவர் இப்படி பண்ணாரு, அவர் இப்படி பண்ணாரு, இதுலலாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னுச்சு. அந்த அம்மா வேத வசனத்திலெல்லாம் அறிஞ்ச ஒரு அம்மா போல. அப்போ யார் அந்த அம்மா கோட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் தாவீதை கோட் பண்ணுது. தாவீது அந்த மாதிரி தப்பு பண்ணா திரும்ப ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டாருல்ல, திரும்ப அவனுக்கு அவனுடைய வயிற்றில் பிறந்த குழந்தை தானே சாலமோன், அது ஏற்றுக்கிட்டாரு இல்லை. அதே அம்மாவை பிடிச்சி ஒரு வார்த்தை கேட்குறோம். என்ன கேட்குறோம்? குழந்தை செத்து போச்சு, அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அமைதி. அந்த அம்மானால ஏற்றுக்க முடியல அதெல்லாம். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் கேட்கும் பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க. என்னைக்கு தாவீது தப்பான ஒரு காரியத்தை தப்பான ஒரு விஷயத்துல போனானோ, அன்னையிலிருந்து அவன் தேசம் பிரச்சனை இல்லை, அவனுக்கு பிரச்சனையா அவங்க பிள்ளைங்க தான். அல்லேலூயா. மனைவி அங்கே எங்கேயும் பிரச்சனையா தெரியல. இப்போ மீகால் ஆகட்டும், அபிகாயில் ஆகட்டும், அப்புறம் பத்சேபால் ஆகட்டும், இவங்கனால பிரச்சனையே கிடையாது. பிள்ளைகள் தான் பிரச்சனையா எழும்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தெரியுமா தாவீதினுடைய குடும்பத்தில்? அண்ணன் தங்கச்சி கெடுத்துறான், ஒரு மனைவியுடைய பொண்ணை இன்னொரு மனைவியினுடைய பையன் கெடுத்துறான். அந்த பையன் எந்திரிச்சு இன்னொரு அந்த தங்கச்சிக்காரனுடைய இன்னொரு அண்ணன் இருக்கான், அவன் எந்திரிச்சு அவனை கொலை பண்ணிடுறான். இவனுங்கெல்லாம் அடிச்சுட்டு கொலை பண்ணி சாகிறதுக்குள்ள அவன் அப்பா அவனுக்கு ஒரு பக்கமா பேசிட்டான்னு சொல்லி அவன் ஓடி போய் ஒளிஞ்சு அப்பாவுடைய படை தளபதி அப்சலோமை கொண்டு போட்டுறான். முடிஞ்சுதான் ஒரு 3 பேர் அட்டன் டைம்ல முடிஞ்சுட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் சாலமோன் ராஜா ஆகணும், இன்னொரு அண்ணங்கார அதோனியா போய் ராஜாவாய் அவனையும் கொலை பண்ணிடுறாங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, கடைசி நாட்களில் கோமால கிடப்பாரு. யாரு கோமால கிடப்பா? தாவீது கோமால கிடப்பார். ஏதோ ஒரு வாரத்தில் ஏதோ டைம் அப்படியே கொஞ்சம் நினைவு வருமா. என்ன வருமா? கொஞ்சம் அப்படியே கண்ணை திறந்து கொஞ்சம் நினைவு எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சுற்றி இதுக்கு உன் பையன் இப்படி பண்ணிட்டான், உன் பொண்ணு இப்படி பண்ணிட்டான். அவன் நினச்சிருப்பான் தாவீது, ஐயோ இன்னும் கோமாலே கடந்துடலாம் போல, இன்னும் செத்து போயிடலாம் போல. அப்படி பாருங்க. இப்போ எப்படி நான் என்ன சொல்றேன், உபதேசத்தை வேத வசனத்தை அதான் சொன்னா, அநேகர் போதகரா இருக்காதீங்கப்பா, உங்களுக்கு என்ன வந்துடும் படிங்க அந்த வசனத்தை, உங்களில் அதிக ஆக்கினை அடைவோம், அதிக தண்டனை விடும். பாஸ்டர் சொல்லிட்டு சரியா போயிடுமா? எனக்கு தெரியாதா பைபிள், எங்களுக்கு இப்படி தெரியாதா, எங்களுக்கு அப்படி தெரியாதா? நீங்க செய்யறதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். போதகரா இருக்காதீங்க, அதான் சொல்லுது கர்த்தர் அவங்களுக்குன்னு ஜென்யூன் கிஃப்ட் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த வரம் கொடுத்திருக்கிறார், அவங்களை அதுக்கு தகுதிப்படுத்தியிருக்கிறார், அவர்களை அழைத்திருக்கிறார், அவங்களுக்கு உண்டான ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏங்க கொண்டு போய் யோவானை வயிற்றுக்குள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியே யோவானுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து, யோவான் இப்படிதான் வாழணும், ஒரு நசரேய விரதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு நசரேயனாக தேர்ந்தெடுத்து அவனை ஒரு ஊழியக்காரனாக ஏன் ஆண்டவர் நிறுத்தணும் யோவானை? யோவான் ஸ்நானகன் நான் சொல்றது இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னாடி அழைக்கப்பட்டவர்கள். ஏன் ஆண்டவர் வேதாகமத்தை பல பேர் கற்று தேர்ந்திருந்தாலும் போய் நின்று பேதுருவை அழைச்சு தாங்கூட 3 வருஷம் உட்கார வச்சு அவனுக்கு போதனை பண்ணி அவன் பண்ற தப்புக்கெல்லாம் அவனை கடிந்து கொண்டு ஒரு இடத்துல என்ன சொல்றான், அவனை அப்பாலே போ சாத்தானே, அப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அப்படி தப்பா சொல்லிட்டேன் நான், என்ன அப்படி நான் தப்பா சொல்லிட்டேன் ஆண்டவரே? மோசே பேசுறாரு, எலியா பேசுறாரு, ஒரு ஷெட்டை போடுவோம் இங்க இருப்பான், இது என்ன தப்பு, ஏதாவது தப்பா சொல்லிட்டாரா? இல்ல, புரிஞ்சுக்க முடியல. ஒரு போதகன்னா அதுதான், ஒரு விஷயம்னா அதுதான். ஒரு குடும்பத்துக்கு போய் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனா நான் நின்று ஒரு காரியத்தை அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் காது கொடுத்து கேட்கலன்னா அதற்குண்டான பலன் கண்டிப்பாக உண்டு. என்னுடைய சுயத்திற்காக நான் வரல, எந்த வீட்டுக்காவது பத்திரத்தோட காலில் உங்கள் லேண்ட் எழுதி கொடுங்கன்னு கேட்டிருக்கேனா? இன்னும் யாருமே தலையாட்ட மாட்டேங்கிறீங்க. கேட்டிருக்கேனா யார்ட்டையாவது? இல்லை உங்கள் வண்டியை கொடுங்க, என் வண்டி போயிடுச்சு, உங்கள் வண்டியை நான் என்னைக்காவது கேட்டிருக்கேனா? இல்லை நான் வரும்போது இந்த மெனு கொடுத்துறேண்ணா, இது இருக்கணும், உப்பு இருக்கணும், இந்த மாதிரி மீன் இருக்கணும், ஃபிஷ் இருக்கணும், ஏதாவது மட்டன் இருக்கணும், சிக்கன் இருக்கணும், இது வச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கேனா? இல்லை. உங்கள் வீட்டுக்கு ஒரு காரியத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ள ஒரு காரியம் இல்லைங்க. வேத வசனத்தை பிறகு அது வேண்டாம், அது தப்பான விஷயம், அவங்கள அப்படி விட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை இப்படி தான் பண்ணணும், இந்த காரியத்தை இப்படி தான் நீங்கள் செய்யணும், இதனால சாபம் வந்துடும். நீங்கள் தப்பு பண்ணால் அது என்ன ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் பண்ணாது. தேவனுக்கு விரோதமாக வேத வசனத்துக்கு விரோதமாக ஒரு காரியத்தை இல்லைன்னா அப்படி தான் செய்வன் செஞ்சீங்கன்னா
நான் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு கம்முன்னு போயிடுவேன். இது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கோ என் மனைவிக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்னுடைய தாய் தகப்பனுக்கோ என்னுடைய சொத்துக்கோ என்னுடைய ஆசீர்வாதத்துக்கோ ஏதாவது இம்பேக்ட் ஆகுமானா ஒரு இம்பேக்ட் ஆகாது. ஏதாவது தாக்குதல் இருக்குமானா இருக்காது. ஆனால் நான் உட்காந்து பார்ப்பேன், அவங்க பண்ண தவறுக்குண்டான தண்டனை அனுபவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. இல்லை, அதுதான் தேவன் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி அவனை என்ன பண்ணியிருக்கிறான், அழைத்து வச்சிருக்கிறான். கள்ள உபதேசம் சொல்லுகிறவங்க இன்னைக்கு தேவ ஊழியக்காரன் தயாராக இருந்தாலும் எங்கேயோ ஒரு பாஸ்டர்கிட்ட போய் உட்காந்து என்ன பண்ணுறது கேட்குறது. நேற்று நியூஸ் பார்த்தேன், அதில் ஒரு விஷயம் பாட்டுருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த அம்மா போய் ஸ்கேன் பார்க்குறாங்க, குழந்தை நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, ஏதோ முதல்ல 2 குழந்தை பெண் குழந்தையாட்டு இருக்கு, 3வது குழந்தையும் பெண் குழந்தை ஆயிடுமான்னு சொல்லி ஒரு கார் வச்சு ஒரு மலை மேலே ஏறி போய் 5 பெண்கள் வெயிட்டிங் பீரியடில் இருக்காங்க. அங்கே ஒரு ஆள் அவன் ஏதோ ஒரு மிஷினை வச்சு இது ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு என்ன பண்ணுறான் செக் பண்ணி அவன் என்ன பண்ணுறான் சொல்கிறான். அந்த அம்மா ஒரு அம்மாவுக்கு வச்சு சொல்கிறாங்களாமா, அந்த அம்மா அழுதுகிட்டே வெளியே வருது. இந்த தகவல் போலீஸுக்கு வந்து அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ளே பூந்து அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த குழந்தை சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த குழந்தையை கொன்றுவாங்கன்னு சொல்லி. குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா, குழந்தை சுகமாக இருக்கா, இது போதும். அப்போ டாக்டர்கிட்ட நம்ம கேட்கணும், எவனோ ஒருத்தன் உட்காந்து இப்படி சொன்னான் அப்படி சொன்னான் அதை பண்ணான் இதை பண்ணான்னு சொல்லி குழந்தைய கருவறுத்துட்டு இருக்கிறீங்களா? அந்த அம்மா அப்படி பேசுகிறாங்க. இல்லை, இன்றைக்கு அதே போல தான் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு போதிக்கப்பட்டு உங்களை நெறிப்படுத்தி ஒரு ஊழியக்காரன் வழி நடத்திட்டு இருக்கும்போது நீங்களா ஒன்று முடிவு பண்ணிக்கிறது இல்லை, யாரோ ஒருத்தர்கிட்ட போய் உட்காந்து இதை இப்படி பண்ணலாமா, அது அவர் அப்படி செய்யுங்க, நீங்கள் இது ஒன்றும் தப்பு இல்லை, இப்படி செய்யுங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் பின்னாடி போயிடுறது. நல்லா கவனிங்க, அவருக்குண்டான ஆக்கினை தீர்ப்பை கர்த்தர் கொடுத்துருவார். ஆனால் உங்களுக்குண்டான இழப்பு, நமக்குண்டான இழப்பை நம்ம தான் அதை சரி கட்ட முடியும். தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி கடவுள் நமக்கென்று வைத்திருக்கிற பாதை விட்டு விலகி போனா நம்ம தான் அதுக்கு போராடணும், நம்ம தான் அதுக்கு என்ன பண்ணணும், கஷ்டப்படணும். சகோதர சகோதரி, அதான் அந்த வசனம் அழகா சொல்லுது, உங்களில் அநேகர் போதகராக இருக்கக்கூடாது. எந்த வசனம் கற்றுக்கொண்ட வேத வசனத்தை அதன் பிரகாரம் நடக்கணும். ஒரு விஷயம் தெரியலையா, மெய்ப்பன் இருக்கான், பாஸ்டர் இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாமா, இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாமா, அவர் வேத வசனத்தை வச்சு தான் சொல்லுவார். இல்லை, இந்த விஷயத்தை இது ஆசீர்வாதங்க, இப்படி தான் நீங்கள் பண்ணணும், இந்த விஷயத்தை இப்படி தான் பண்ணணும், இதுக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அழகாக என்ன பண்ணிடுவா, அவர் சொல்லி கொடுத்துருவார். ஊழியக்காரன் அப்படிங்கிற விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது போல சாதாரண விஷயம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனை கடிதம் எழுதியிருக்கிறார்? 13 கடிதம். மொத்தம் 13 கடிதம், 12 கடிதம் அவர் கண்டிப்பாக எழுதியிருக்கிறாரு. எபிரேயர் புத்தகம் அவர் எழுதியிருக்கலாம், எழுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை நான் தெளிவாக சொல்கிறேன்னா, வீடியோவில் பார்க்குறவங்க உடனே கேள்வி கேட்பாங்க, அதனால் தெளிவுபடுத்திடுறேன். ஆனால் எபிரேயர் புத்தகம் அவர் தான் எழுதியிருக்கணும், அந்த நடை அப்படி தான் இருக்குது. சரி, 13 கடிதம்னு வச்சுக்கலாம். 13 கடிதம் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்கு பட்டணத்துக்கு போகும் பொழுது இயேசுவை என்ன பண்ணுறார், சந்திக்கிறார். சந்தித்த உடனே அவர் ஊழியக்காரன் ஆயிடுறாரா? சந்தித்த உடனே அவர் கடிதம் எழுதிடுறாரா? என்ன பண்ணுறார் அவர்? 2-3 வருடங்கள் அரேபியன் பாலைவனத்தில் போய் அங்கே ஒரு 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 போதகரிடத்தில் தன்னை என்ன பண்ணுறாரு, ஒடுக்கி உட்கார்ந்து தன்னை வழிபடுத்தி அந்த மேய்ப்பனுக்கு கீழே உட்காந்து வேத புத்தகங்களை ஆராய்ந்து கற்று தேர்ந்து வந்து தான் ஊழியம் பண்ணுறார். ஹல்லேலூயா, அதுதான் ஊழியம். நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஊழியம்ங்கிறது நம்ம எல்லாருமே பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம், நானும். ஊழியம் அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு பணிவிடை செய்வது, சுவிசேஷம் அறிவிப்பது, தேவ சித்தம், அது ஊழியம்ங்கிறது எல்லாம் பண்ணலாம். ஆனால் பாஸ்டர், போதகர், மேய்ப்பன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் 6 நாள் வேலை செய்கிறேன் பாஸ்டர், 6 நாள் வேலை செய்கிறேன், 7வது நாள் ஊழியக்காரனா நான் எழுந்து நின்றுக்கிறேன், இல்லை, முடியாது முடியாது. இன்னும் பெட்டரான ஊழியக்காரனா ஆகணும்னா கல்யாணம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அது இன்னும் பெட்டரான ஊழியக்காரன். கல்யாணம் பண்ணவே கூடாது, அவன் இன்னும் தேவனிடத்தில். அதுதான் ஒவ்வொரு விஷயமும். ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க, ஜெபம் பண்ண கட்டன், நம்ம 60 நாள் பாஸ்டிங்கில் இருக்கிறோம் பாஸ்டர், அதனால் சாப்பிட. எதுக்கு உபவாசம் தெரியுங்களா? உபவாசம் என்பது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறது. சாப்பிட்ற நேரம் கூட நான் விலகி போகக்கூடாது. அல்லேலூயா, அதுதான் உபவாசம். நல்லா கவனிங்க. 40 நாள் நீங்கள் உபவாசம், நைட்டு வேலை ஒரு வேளை உபவாசம் இருக்குன்னா உட்காரணும். உபவாச ஜபத்தில் 6 மணிக்கெல்லாம் உட்காந்து நைட்டு 11-12 மணி வரையும் ஜெபிச்சுட்டு உட்காந்துருக்கணும். அதுதான் பிரயோஜனம். டயட்டில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, காலையில் சாப்பிடாம இருக்கிறாங்க, தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க உபவாசம் கர்த்தர் கேட்டுருவாரா? கேட்க மாட்டார். இல்லை, நான் ஆண்டவர் உபவாசம் இருக்குன்னு வாயில் சொன்னால் உபவாசம் அப்படின்னு சொன்னால் ஏன் சாப்பிடக்கூடாது? ஏன் உபவாசம் அப்படின்னா அந்த இடத்தை விட்டு விலகக்கூடாது.
அந்த சாப்பாடு கூட எனக்கு பெருசு இல்லையா, அதில் 1/2 மணி நேரம் போகுதியா, 5 நிமிஷம் நான் அதுக்குள்ளே தேவனுக்கிட்ட இருப்பேன். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன்னா அப்படிதான். திருமணம் பண்ணுறது சரியா தப்பான்னு நான் பேச வரல, ஒரு ஊழியக்காரன்லாம். ஆனால் திருமணம் பண்ணலைன்னா மனைவி பிரச்சனை இல்லை, குழந்தைகள் பிரச்சனை இல்லை, ஃபீஸ் கட்டுற பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. 24 மணி நேரம் தெய்வ சமூகத்தில் அப்பாடான்னு உட்காந்து கிடக்கலாம், ஊழியத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கலாம். போராட்டங்கள் இல்லை, நிந்தனைகள் இல்லை, உபத்திரவங்கள், குடும்பபூர்வமான நிந்தனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் தெய்வ சமூகத்தில் காத்து கிடக்கலாம். அதுதான் ஊழியக்காரன். அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார், புதிய ஏற்பாடு புத்தகத்தில் இந்த ஊழியக்காரங்க இடத்துல சில குழப்பங்கள் உண்டாகுது. ஒரு 4 வகையான ஊழியக்காரங்களை அங்கே பார்க்க முடியுது. முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, எடுத்து வாசிங்க, முடிக்க போறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 15:24. எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே. நல்லா கவனிங்க, எங்களால் கட்டளை பெறாதவர்கள், தேவ வசனத்தை ஒழுங்கா உட்கார்ந்து நியாய பிரமாணத்தையும் தேவ வசனங்களையும் ஒழுங்கா கற்றுக்கொள்ளாதவர்கள். இன்றைக்கு அப்படிதான். நான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு எங்கிட்ட ஒரு சர்ச்சு, ஒரு கட்டடம் இருக்குது, ஒரு மைக் இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு போதனை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. டிவி இருக்குது, யூடியூப் இருக்குது, கேமரா இருக்குதுன்னு எடுத்து வச்சு பிரசங்கம் பண்றாங்க. என்ன கத்துக்கிட்டாங்க அவங்க? என்ன கத்துக்கிட்டாங்க? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன படிச்சும் சில பேர் தவறு செய்யறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்து தவறான உபதேசம் பேசுறாங்க, தப்பான முறையில் போறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உபதேசம்ங்கிறது உட்கார்ந்து தேவ சமூகத்துக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, எவ்வளோ காலம் ஸ்பெண்ட் பண்ணி, வாழ்க்கையை தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்து முறையா அதை இப்படி படிக்கணும், இப்படி இன்டர்பிரட் பண்ணணும், இப்படி இருக்கணும். ஆவியானவர் தான் நமக்கு வழி நடத்துறார். ஆனா அதுக்குன்னு சில நெறிமுறைகளை வச்சிருக்கிறாருல்ல ஆண்டவர், வெளிப்பாடுகளை தேவன் வைத்திருக்கிறார் அல்லவா. இங்க அதான் சொல்றாரு, அந்த அப்போஸ்தலர் தான் சொல்ற, எங்களால் கட்டளை பெறாத, எங்க கிட்ட அவங்க பர்மிஷனே வாங்கல, எங்க கிட்ட உட்கார்ந்து நியாயமா முறைப்படி அவர்கள் கற்றுக்கொள்ளல. அவங்க என்ன சொல்றாங்க? வார்த்தைகளால் உங்களை கலக்கி குழப்பி விட்டுறாங்க போட்டு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையானாலும் சரி, உலக பிரகாரமானாலும் இந்த குழப்பம் உங்ககிட்ட வச்சுக்கவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஸ்டடியாக இருக்கணும். வேத வசனம் என்ன சொல்லுது? ஒரு இடத்துல போய் உட்காரணும் அப்படின்னா, உலக பிரகாரமாக தேவனை பற்றி அறியாதவர்கள் கூட குழப்பி விட்டுருவாங்க. இப்படி பண்ணுப்பா, நீ இதை செய், நீ இப்படி செய், இதுதான் நல்லா இருக்கும், இதான் உன் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும், இது இப்படி தான், இப்படி குழப்பம் வருதுனாவே ஓடிடணும் அந்த இடத்த விட்டு. சரி, எனக்கு வேலை இருக்குது, நான் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை, இன்னொருத்த வந்து உட்காந்து, உன் வீட்டுக்காரன் சரியில்லை, உன் வீட்டுக்காரன் அப்படி இருக்கான், உன் வீட்டுக்காரன் அந்த கடையில் பார்த்தேன், உன் வீட்டுக்காரன் அந்த வீட்டில் பார்த்தேன், உன் வீட்டுக்காரன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறான், நான் இதெல்லாம் பார்த்தேன். இவெல்லாம் குழப்பம் உண்டாக்குறோம். அந்த அம்மாவை பற்றி, உன் மனைவி சரியில்லை, உன் மனைவி அங்கே ஃபோன் பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன், உன் மனைவி அங்கே இருக்கிறத பார்த்தேன். தேவையில்லை. ஒரு கணவன் ஆகட்டும், ஒரு மனைவி ஆகட்டும், இப்படி குழப்புகிற ஆட்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா குடும்பம் விளங்காது, குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காது. உங்கள் கணவர் தப்பு செய்கிறாருன்னு உங்களுக்கு தெரிய வருதா, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் சண்டை போட்டால் அவர் திருந்துற போகிற ஆள் கிடையாது. உங்கள் மனைவி சரியில்லை, புட்டிச்சு அட்டிச்சு போட்டு பின்னி படல் திருந்த போகிற ஆள் கிடையாது. ஆனால் கடவுள் திருத்துவார். குடும்பத்தை என்ன பண்ணிடக்கூடாது, குழப்பம் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ரெண்டாவது, ரோமர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 17லிருந்து 29 வரைக்கும் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன உபதேசம் பண்ணுறாங்களோ அதுக்கு அப்படியே முரண்பாடாக என்ன பண்ணுவாங்க, வாழ்கிற ஒரு போதக கூட்டம். ஹல்லேலூயா. வாழ்கிற ஒரு பாஸ்டர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், என்ன பண்ணணும், தேவ பிள்ளைகள் நம்ம ஹாஸ்பிட்டலே என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டலே போகக்கூடாது அப்படின்னாரு. அவங்க குடும்பத்தில் உடம்பு சரியில்லை, முதல் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறார். ஆனால் உங்கள் வந்து உபதேசம் பண்ணும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது அப்படிங்கிற. ரைட்டு, நீ ஹாஸ்பிட்டல் போகக்கூடாத அளவுக்கு உன் விசுவாசம் இருக்குன்னா, நீ அவங்களுக்கு சொல்கிறேன்னா நீ எங்கே போகக்கூடாது. அதில் இன்னொரு பாயிண்ட் வரும், இல்லை நாங்களாம் வந்து அலோபதி எடுக்கிறது இல்லை, இந்த மாத்திரை எடுக்கிறது இல்லை, நாங்கள் இந்த மாத்திரை சாப்பிட்டுக்கிறோம், இந்த மாத்திரை ஆயுர்வேத மாத்திரை நாங்கள் என்ன பண்ணுக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம். அது வந்து மெடிசனுக்குள்ளே வராது. இல்லை, தாங்க என்ன பேசுகிறோமோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மேடையில் நின்று பேசுறது ஒன்று, கீழே இறங்கினதுக்கப்புறம் வேற ஒரு வாழ்க்கை, வேற ஒரு முறை, வேற ஒரு பேச்சு.
அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், இப்படி செஞ்சிருவேன், அப்படி செஞ்சிருவேன், அப்படி நான் இப்படி நான் மேடையில் நிற்கும் போது அப்படியே ஒரு பரிசுத்தமான உத்தமமான நிற்கிறது. கீழே இறங்கினா வஞ்சகம், ஏமாத்துறது, துரோகம். ஊழியக்காரர்கள் அப்படியே உண்டு. மேடையில் நிற்கும் போது அப்படியே பைபிள் அப்படியே பேசுறதை பார்க்கும்போது கீழே இறங்கினா கெட்ட வார்த்தையாக வரும். என் கண்ணால் நான் பார்த்தது உண்டு. என்ன பேசுறாங்களோ அது முரண்பாடு இல்லை. மூணாவது காரியம் ஏற்கனவே வாசித்தது தான். 1 தீமோத்தேயு 6:7 என்ன அப்படின்னு சொன்னா, வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள், தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்து. என்ன பிரசங்கம் பண்றோன்னே தெரியாம இன்னைக்கு பல பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. வேத வசனத்தை போதிக்கிறாங்களா? இல்லை. சத்தியத்தை போதிக்கிறாங்களா? இல்லை. என்னடா பண்றது, அரை மணி நேரம் முன்னாடி நின்று பேசணும், அதுதான் நமக்கு குடும்பத்துக்கு ஆதாயம் அப்படின்னு சில பேர் போதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் சபையிலிருந்து எழும்பி பாஸ்டர் நீங்க இப்படி பேசுனீங்கன்னா இனிமேல் சபைக்கு வர ஐயோ, இந்த குடும்பம் சபைக்கு வராமல் போயிட்டு என்ன பண்றது, இவங்க காணிக்கை செலுத்தாம போயிட்டு என்ன பண்றது, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படியே போதனை. நாளைக்கு இவங்க எந்திரிச்சோன்னா இவங்களுக்கு தகுந்த மாதிரி போதனை. நமக்கு என்ன, சபையை விட்டு அவங்க போயிடக்கூடாது, நமக்கு உண்டான காரியம் வந்துகிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க. வந்த நோக்கம் ஒன்று, இப்போ வாழ்கிற நோக்கம் ஒன்று. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு காரியம் எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:3 நான் முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:3 ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, ஸ்டேஜில் 200 பேர் கீழே உட்காந்துருக்கிறாங்க. சினிமா பட கதையை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சினிமா படத்தில் இந்த ஹீரோ இப்படி எழுந்து எல்லாத்தையும் காப்பாற்றி இப்படி பண்ணாரு, இயேசுவும் அப்படிதான் வந்தார் அப்படிங்கிறார். இது எந்த ஒரு உபதேசம் எனக்கு தெரியல. கட்டுக்கதை. சினிமாங்கிறதே ஒரு கட்டுக்கதை. பைபிள் கட்டுக்கதை கிடையாது, இது சத்தியம், இது உண்மை. நீ எப்படி அவங்கள கொண்டு வந்து இவங்களோட ஒரு சினிமா நடிகரோடு ஒரு சினிமா கதையோடு கடவுளை எப்படி ஒப்பிடுவ? தேவ சத்தியத்தை எப்படி ஒப்பிடுவ? இன்னொருத்தர் சினிமா பாட்டை பாடி ஆராதிக்கிறாங்க, அவங்களை கேட்ட ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அதுல அந்த ஹீரோ தன்னுடைய காதலியை நினைச்ச ஒரு பாட்டு பாடுறாரு. இங்க என்னுடைய காதலியாக இயேசு கிறிஸ்துவ அதே பாட்டை நான் அப்படியே பாடுறேன் அப்படிங்கிறாரு. அதை கைதட்டி உட்கார்ந்து சில பேர் அவங்களும் பாடிட்டு இருக்கிறாங்க. கட்டுக்கதைகள். அது அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. பவுலை போல ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன பண்ண முடியல, பொறுக்க மனதில்லை. தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை என்ன பண்றாங்களா சரி. பாஸ்டர் தப்புன்னு சொல்லிட்டா, இந்த பாஸ்டர் எனக்கு தேவையில்லை, அந்த பாஸ்டர் அப்படிங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம் பொறுமையாக, அவர் அப்படித்தான் அப்படின்னு உடனே ஐயா இந்த பாஸ்டர் நல்லா பேசுறாரு, இந்த காரியத்தை அவர் சரிங்க, இன்னும் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அப்புறம் விட்டுருங்க அப்படிம்பார். உடனே இது இந்த பாஸ்டர் இப்படி சொல்றாரு, நம்ம இப்படி போயிடலாமே. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த நாக்கு தான் இவ்வளோ பிரச்சனை. உபதேசம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இதுக்கப்புறம் வாழ்க்கை குறித்து சொல்லுது, ஆனால் பாயிண்ட் எது சொல்லுது அப்படின்னு சொன்னா, கற்றுக்கொள்கிற சத்தியம் சரியா கத்துக்கணும். அல்லேலூயா. அதை சரியா போதிக்கிற நாக்கை தேடுங்க, நாவை தேடுங்க. அப்படிப்பட்ட நாவு தான் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். அப்படிப்பட்ட நாவு தான் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை என்ன பண்ணும், கொண்டு வரும். சகோதர சகோதரியே, நாவு ஈரமா இருக்கிறது அப்படிங்கிறதுனால சுலபமா வலிக்கு விழுந்துரும்னு கிடையாது. நாவு ரொம்ப முக்கியம். அது ஊழியக்காரன் ஆகட்டும், ஊழியக்காரனுடைய நாவையை கவனிங்க. ஒரு காரியத்தை தவறு நல்லா உங்க சிந்தனைக்கு நல்லா எட்டும். இல்லை இது தப்பு தான், திருட்டு தப்புனா தப்பு தான், அது வேதவசனம் தான் சொல்லுது. விபச்சாரம் தப்புனா தப்பு தான். அந்த விபச்சாரத்தை சரி இல்லை, இப்படி பண்ணலாம், தப்பு கிடையாது, நீங்க நல்லதுக்காக தானே பண்ணீங்க அப்படின்னு ஒரு பாஸ்டர் போதிக்கிறாருன்னா அந்த நாக்கை கவனிங்க. அல்லேலூயா. அது கட்டுக்கதைக்குண்டான ஒரு நாக்காக என்ன பண்ணும் இருக்கும்.
சத்தியம் சரியா இருந்தா அடுத்து வர ஒவ்வொரு காரியமும் சரியா இருக்கும். நீங்க கற்றுக்கொள்ளுகிற உபதேசம் சரியா இருந்துச்சுன்னா அடுத்து நீங்க கற்றுக்கொள்ளுகிற காரியம் எல்லாம் சரியா இருக்கும். கடைசியா ஒரு வசனத்தை வாசி நான் முடிக்க விரும்புறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 15:28. பிரதியுத்தரம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பதில். பிரதியுத்தரம் நான் சொல்றேன் அப்படின்னா அவங்ககிட்ட திரும்ப பேசுறது, பதில், மறுவார்த்தை எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனா துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை என்ன பண்ணும்? கொப்பளிக்கும். கொப்பளிக்கும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, அதை அடக்க முடியாது, அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும், நீங்க கேட்கவே தேவையில்லை. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒருத்தர் பாவம் செய்ய வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க உங்ககிட்ட பேசி பதில் கொடுக்க மாட்டாங்க, சும்மாவே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. உன் குடும்பத்தை பத்தி குறை சொல்ல ஒரு அம்மா வந்து உட்காந்து வாசல்ல பேசுது அப்படின்னு சொன்னா அதனுடைய வீட்டை விட்டுருது, அதனுடைய வீட்டை விட்டுருது. அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு சொத்து இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு உன் பிள்ளைய பத்தி, உன் கணவனை பத்தி, உன் மாமனாரை பத்தி, உன் மாமியாரை பத்தி, உன் குடும்பத்தை பத்தி குறை சொல்ல ஒரு அம்மா வருதுன்னா அந்த அம்மாவுக்கு அதனால ஏதோ ஒரு காரியம் ஆகணும்ல. நாவு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வேதவசனம் வேண்டான்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான், உபதேசத்தை சரியா கத்துக்கோங்க. உபதேசம் அப்படின்னு சொன்னா சத்தியம் தான் உபதேசம், ஊர்ல சொல்ற உபதேசம் இல்லை. அதாவது 2-3 பாயிண்ட் நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்காக நான் சொல்றேன். ஒன்று, உபதேசம்னா அந்த ஊர்ல வரவங்க போறவங்க எல்லாம் கொடுக்குற உபதேசம், அதையும் தூக்கி எறியணும். 2வது, கள்ள உபதேசம், தவறான உபதேசம், பொய்யான உபதேசம். போதகர் என்று சொல்லி அந்த பசுத்தோல் பொருத்திய புலி அப்படிம்பாங்கல்ல, ஓனாய் எப்படி ஆடுகளுக்குள்ளே ஓனாய் ஒளிஞ்சிருக்கிற மாதிரிம்பாங்களா, அந்த மாதிரி ஊழியக்காரன் என்கிற ஒரு காரியத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் கவனிக்கணும். அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது, அவங்க முறை எப்படி, அவங்க கணவன்கிற ஸ்தானத்தில் எப்படி இருக்காங்க, மனைவிங்கிற ஸ்தானத்தில் எப்படி இருக்காங்க, பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்தில் எப்படி இருக்கிறாங்க. ஊழியக்காரன் குடும்பத்தை கவனிங்க, ஊழியக்காரன் பேச்சை கவனிங்க, ஊழியக்காரன் உடுத்துகிற உடைய கவனிங்க, ஊழியக்காரனுடைய எல்லா காரியம் கவனிங்க. உங்க பொண்ணுகிட்ட பேசும் பொழுது, உங்க மனைவி கிட்ட பேசும் பொழுது, உங்க கணவர்கிட்ட பேசும் பொழுது ஒரு ஊழியக்காரன் எப்படி பேசுறான். சில ஊழியக்காரங்க நீங்க போய் சந்திச்சுட்டு வந்தீங்கன்னா மனைவிமார்கள்ட்ட மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க, அம்மா அந்த மாதிரி பண்ணுங்க. மனைவிமார்கள் வீட்டில் இருக்கும்போது வருவாங்க, மனைவிமார்கள்ட்ட இப்படியே ஒரு குரூப் இருக்கும், அதனுடைய டார்கெட் வேற. இன்னைக்கு அப்படி சில போதகர்கள் நுழைஞ்சிருக்கிறாங்க. உபதேசம் அப்படிப்பட்ட உபதேசம் இன்னைக்கு நுழைஞ்சிருக்குது. பெண்களை குறிவைத்து கவனிங்க. கிறிஸ்தவங்கிறோம், பரிசுத்தம், மோசமான அசுத்தம் இங்கே தான் இருக்கு. உபதேசத்தை கவனிங்க, அவங்க எதை நோக்கி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி. நாவடக்குவது ரொம்ப முக்கியம். மற்ற காரியங்களை அடுத்த வாரம் தியானிக்க போறோம். நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாம் அந்த நாள்ல.